கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. யாருக்கு வெற்றி உண்டுன்னா வெற்றி பெற்றவர்களுக்கு தான் வெற்றி உண்டு. வெற்றி பெற்றவர்களுக்கு தான் தேவன் என்ன கொடுக்க விரும்புகிறாருன்னா வெற்றியை கொடுக்க விரும்புகிறார். தோற்று போன ஒரு நபருக்கு கர்த்தர் என்ன கொடுக்க விரும்பலைன்னா வெற்றியை கொடுப்பதற்கு ஆண்டவர் விரும்பலை. தோற்று போன ஒரு நபருக்கு ஆண்டவர் வெற்றியை கொடுக்க விரும்பலை. இன்னைக்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை இல்லை, சத்துருவை மேலே ஒரு ஜெயம், சத்துருவுக்கு மேலே ஒரு ஜெயம், அந்தகார வல்லமைகளுக்கு மேலே ஒரு ஜெயம். இது எல்லாம் யார் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும், யார் ஜெயிக்க முடியும், யார் ஜெயம் எடுக்க முடியும் அப்படின்னா வெற்றி பெற்றவர்கள் தான் என்ன செய்ய முடியும், வெற்றி பெற வைக்க முடியும். அப்போ எல்லாருக்கும் தேவன் வெற்றியை கொடுக்க விரும்பலை. கர்த்தர் வெற்றி நமக்கு தரணும்னு சொன்னால் சாத்தானுக்கு மேலே, இந்த சத்துருவுக்கு மேலே, அந்தகார ஆவிகளுக்கு மேலே, ஏதோ ஒரு காரியத்துக்கு மேலே நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா, வெற்றி பெறணும் அப்படின்னா இன்றைக்கி தேவனுக்கு தேவை, இன்றைக்கி தேவன் எதிர்பார்க்கறது நாம் ஒரு வெற்றி பெற்றவர்களாக இருக்கணும், நாம் ஒரு வெற்றி பெற்றவர்களாக இருக்கணும் என்பதுதான் இன்றைக்கி தேவன் நம்மோடு இடைப்படுறது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்ன்றார். அப்போ கிறிஸ்துவுக்குள் நம்மளை எப்போதும் ஒரு வெற்றி, எதுலையுமே எப்போவாவது ஒரு வெற்றி பெறுவதில்லை, எப்போவாவது ஒரு ஜெயம் எடுக்கிறது இல்லை, எப்போதுமே என்ன செய்யணும், ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாக இருக்கணும். இன்றைக்கி எவ்வளோ பேர் எல்லாவற்றிலும் எப்போதுமே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம். எல்லாருமே எத்தனை பேர் நம்ம எப்போதுமே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம், எப்போதுமே ஒரு வெற்றியுள்ள ஜீவியத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோன்னா எவ்வளோ பேர் அதை நம்ம எல்லாவற்றிலும் ஒரு வெற்றி பெற்றுறோம். போராட்டங்கள் வந்தாலும், விளைவீனங்கள் வந்தாலும், எந்த காரியம் வந்தாலும் அதை நாங்கள் என்ன செஞ்சிடறோம், வெற்றி பெற்றுறோம் அப்படின்னு எவ்வளோ பேர் இன்றைக்கி நம்ம சொல்ல முடியும்னு தெரியல. அப்போ இந்த வெற்றியை யாருக்கு தேவன் கொடுக்குறேன்னா எல்லாருக்கும் என்ன செய்யலை, தேவன் வெற்றியை கொடுக்க விரும்பலை. மாறாக வெற்றி பெற்றவர்களுக்கு தான் அந்த வெற்றியை கொடுக்க விரும்புகிறான். அப்போ அந்த மேலே நீங்கள் பார்த்தோன்னா சத்துருவை ஜெயிக்கணும். நீங்கள் என்ன செய்யணும்னா சத்துருவை நம்ம ஜெயிச்சாதான் நமக்கு எல்லாவற்றிலும் கர்த்தர் என்ன கொடுப்பார்னா வெற்றியை கொடுப்பார். சத்துருவை ஜெயிக்காத பட்சத்தில், பிசாசை ஜெயிக்காத பட்சத்தில் நம்மளை ஒரு நாள் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்னா வெற்றியை கொடுக்க மாட்டார். இப்போ பிசாசு அப்படின்னா பிசாசனுடைய தந்திரத்தை என்ன செஞ்சிடணும், நம்ம ஜெயிச்சிடணும். பிசாசனுடைய தந்திரத்தை நம்ம ஜெயிச்சிடணும். மேலே சொல்லும்போது பவுல் சொல்கிறார் பாருங்கள், சாத்தானாலே நம்ம மோசம் போகாதபடி அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அப்படின்ட்டு முடிச்சுட்டு தான் என்ன சொல்கிறாருன்னா கீழே 14வது சொல்லும்போது கிறிஸ்துவுக்கள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார் என்றார். அப்போ யாருக்கு வெற்றியை கொடுக்க விரும்புகிறார்னா சத்துருவை ஜெயிக்கிறவங்களுக்கு தான் வெற்றி. சத்துருவனுடைய தந்திரத்தை என்ன செய்யணும், நம்ம ஜெயிக்கணும், சத்துருடைய தந்திரத்தை. அப்போ சத்துரு எப்படியெல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ள கிரியை செய்யுது, எப்படியெல்லாம் கிரியை செய்ய முடியும், எப்படியெல்லாம் கிரியை செய்ய வரும், சத்துருடைய தந்திரம் என்ன என்பதை குறித்து சத்துருவின் தந்திரத்தை நாம் கண்டுபிடிச்சிருந்தோன்னா, சத்துருவின் தந்திரத்தை நாம் அறிஞ்சாதான், அவன் தந்திரத்தை நம்ம ஜெயிச்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா நம்ம வெற்றி பெற முடியும்.
வெற்றி பெற முடியும். அதனால் யாக்கோபு 4 நம்ம வாசித்தோம். யாக்கோபு 4:7 வாசித்தோம். யாக்கோபு 4:7 நம்ம வாசித்தோம். என்ன வாசித்தோம்? யாக்கோபு 4:7 வாசித்தோம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எப்போ நீ சத்துருவை ஜெயிக்க முடியும்? பிசாசுடைய தந்திரத்தை எப்படி ஜெயிக்க முடியும்? அப்படி பிசாசுடைய தந்திரத்தில் ஒரு தந்திரம் என்னென்னா கீழ்ப்படியாமை. பிசாசுடைய தந்திரத்தில் ஒரு தந்திரம் என்னென்னா கீழ்ப்படியாமை. அப்போ எந்த ஜனம் தேவனுக்கு கீழ்ப்படியலையோ அந்த ஜனம் பிசாசை ஒரு நாள் அவங்க என்ன செய்ய முடியாதுன்னா துரத்தவே முடியாது. பிசாசு அவங்க என்ன செய்ய முடியாதுன்னா ஒரு நாள் அவங்க ஜெயிக்கவே முடியாது. இன்றைக்கி பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு அறிஞ்சிருக்கிற நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிவதற்கு இன்றைக்கி நம்ம என்ன செய்யலைன்னா அறிஞ்சிக்கல. அதுதான் பிரச்சனை. இன்றைக்கி ஏன் சத்துரு நம்மளை போட்டு பலவீனப்படுத்திடுது? இன்றைக்கி ஏன் சத்துரு நம்மளை ஜெயிச்சிருது? இன்றைக்கி ஏன் சத்துரு நம்மளை எங்கேயாவது போய் சிக்க வைக்குது, எங்கேயாவது போய் மாட்ட வைக்குதுன்னா அவன் தந்திரத்தை நம்ம என்ன செய்யலை, நம்ம கண்டுபிடிச்சிக்கல. சத்துருடைய தந்திரத்தை நம்ம என்ன செய்யலை, நம்ம கண்டுபிடிக்க. அதுதான் பிரச்சனை. அப்போ சத்துருவின் தந்திரத்தை நம்ம கண்டுபிடிச்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும்னா அவனை ஜெயிக்க முடியும். அவனுடைய தந்திரத்தில் ஒரு தந்திரம் என்ன? கீழ்ப்படியாமல். நிறைய தந்திரம், அதில் ஒரு தந்திரம் என்ன? கீழ்ப்படியாமல். அந்த அதிகாரத்தை பார்த்தா வேற ஒரு தந்திரம் இருக்குது, அதை நம்ம சொல்லணும். அப்போ அந்த சாத்தான் என்ன செய்யக்கூடாதுன்னா கீழ்ப்படியாமை நமக்குள்ளே கொண்டு வருவோம். அப்போ அந்த கீழ்ப்படியாமை நமக்குள்ளே இருக்கிற வரைக்கும், நம்ம கீழ்ப்படியாத வரைக்கும் சத்துருவை நீ ஒரு காலத்திலும் நீ எவ்வளவு ஜெபம்னாலும் சரி, நீ எவ்வளவு போராடினாலும் சரி, நீ என்ன செய்யவே முடியாதுன்னா ஜெயிக்கவே முடியாது. ஆண்டவராக இயேசு ஏன் போகிற இடத்துலலாம் சத்துருவை ஜெயிச்சிச்சார்? இல்லை அப்படி போய் நின்னவனே சத்துரு என்ன செய்யுது? அலறி ஓடுது. அசுத்தம் என்ன செய்யுது? அலறி ஓடுது. சொன்னாலும் என்ன செய்யுது? விலைக்கு ஓடுது. மார்க் 1 பார்த்தீங்கன்னா அவர் பிரசங்கம் பண்ணிட்டு தான் இருப்பார். அது உடனே சொல்லும், ஐயா என்ன பண்ண எங்களை கெடுக்கவா வந்தீங்க அப்படின்னு சொல்லும் இல்லையா? மார்க் 1 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். மார்க் 1 அதிகாரத்தில் போய் அவர் சர்ச்சில் ஒரு பாடு பிரசங்கம் பண்ணுறார். அவர் பிரசங்கம் பண்ணி நிற்கும் போதே சத்துரு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ நசரனாகிய இயேசுவே எங்களுக்கு உமக்கும் என்ன? ஒன்றும் அவர் சொல்லலை. அவர் பாட்டில் பிரசங்கம் பண்ணுறார், அவ்வளோதான். அவர் பாட்டில் சின்ன வாடு அவர் பாடு மேலே கூட பார்த்தீங்கன்னா அவர் இல்லை அதுக்கு முடிக்கிற வசனம், அவர் ஜெப ஆலயத்திலே போதகம் பண்ணிக்கொண்டு, அதாவது அவர் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். அவர் பயங்கரமாக ஆய்வான பிரசங்கம் பண்ணலை, அழகாக ஜனங்களுக்கு பிரசங்கம் ஒரு போதகம் பண்ணிக்கின்னு இருக்கிறார், போதிச்சுட்டு இருக்கிறார். பொறுமையாக ஒரு வாதியரை போல் என்ன செய்கிறாருன்னா அழகாக அவங்களுக்கு விளக்கின்னு இருக்கிறார். ஒரு சம்பவத்தை அப்படி விளக்கி பேசின்னு இருக்கிறார். அப்படி இவர் பேசினுக்கும் போதே அது உடனே சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, ஜெப ஆலயத்தில் அசுத்த ஆவியில் ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரனாகிய இயேசுவே எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்குமா வந்தீர் என்ன செய்கிறான் அப்படின்னாக்கா அவன் சொல்கிறான், எங்களை கெடுக்குமா வந்தீர் அப்படின்னு இப்போ இன்றைக்கி ஏன் நம்ம சத்துருவா அப்படி ஜெயிக்க முடிஞ்சிச்சவர் உடனே சொல்கிறான், விட்டு புறப்பட்டு போன சொன்ன உடனே என்ன செய்யுது? அது அழகாக புறப்பட்டு போயிட்டே இருக்குது. அடுத்த வசனம் கூட அதற்கேசு பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ அப்படின்ன உடனே இந்த அசுத்தாவி அவனை அலக்களித்து என்ன பண்ணிச்சு? போயிடுச்சு. சத்தமிட்டு நம்ம போயிடுச்சு. அப்போ போகிற எல்லா இடங்களிலும் எங்கேயாவது போய் பேசுகிறார் இல்லையா? கதிரேசன் போய் சும்மா நிற்கிறார், அவ்வளோதான். அப்படி காலை வச்சார். கதிரேச நாட்டில் போயிட்டு மார்க் 5 அதிகாரத்தில் கதிரேச நாட்டில் போய் என்ன செய்கிறாரு? அப்படி காலை வைக்கிறார், அவ்வளோதான். கதிரேச நாட்டில் போயிட்டு அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அப்படிதான் காலை வைக்கிறார். அப்படி காலை வச்ச உடனே அசுத்த ஆவியில் ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலேருந்து அவர் பார்த்தா கரையில் காலை வைக்கிறார். அது பிரேத கலர் எங்கே இருக்கு? அங்கேருந்து ஓடி வரான் பாருங்க. அப்போ ஏன் அது அவர் காலம் முடிஞ்சிச்சு? இப்போ இயேசுவை மட்டும் பார்த்த உடனே ஏன் இந்த அசுத்தம் இவ்வளவு அலறி என்ன பண்ணுது? அது 6000 பிசாசம் ஓடுது, ஒரு பிசாசம் ஓடுது, அது ரொம்ப நாளுக்கிற பிசாசம் ஓடுது, எல்லா பிசாசம் ஏன் ஓடுது அப்படின்னா பிலிப்பியர் 2 அதிகாரத்தில் அவருடைய ரகசியம் இருக்குது. பிலிப்பியர் 2 அதிகாரத்தில் தான் அதனுடைய ரகசியத்தை அங்கே ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். என்ன எழுதி வச்சிருக்கிறார்? பிலிப்பியர் 2 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் சிலுவையின் மரண பரியந்தமோ அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமோ
கீழ்ப்படிந்தவராகி. இயேசுவால் என்ன செய்ய முடியாமல் இருக்க முடியாதுன்னா கீழ்ப்படியாமல் இருக்க முடியாது. ஏன்னைக்கு பிசாசு அவர் ஜெயிக்கிறாரு? யாருக்கு தேவன் வெற்றியை கொடுக்க விரும்புகிறாருன்னா, கீழ்ப்படியாத ஒரு மனுஷன் எவ்வளவு ஜெபம்னாலும் சரி, நீங்கள் கீழ்ப்படியாமல், வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் நீங்கள் எவ்வளவு நீங்கள் ஜெபம்னாலும் சரி, நீங்கள் எவ்வளவு காரியம் பண்ணாலும் சரி, அது என்ன செய்யாதுன்னா ஒரு நாளும் தேவன் நமக்கு வெற்றியை கொடுக்க மாட்டார். அதான் யாக்கோபு அழகாக எழுதுறார், தேவனுக்கு முதல்ல கீழ்ப்படிஞ்சிரு, அப்போ தான் பிசாசு என்ன செய்ய முடியும், நீ வெற்றி சிறக்க முடியும், நீ வெற்றி பெற முடியும். அப்போ பிசாசுக்கு மேலே நீ வெற்றி பெறணும்னு சொன்னால் நீ கீழ்ப்படியணும், அவ்வளோதான். கீழ்ப்படிஞ்சிட்டுன்னா அழகாக அவனை என்ன செஞ்சிடலாம், நீங்கள் ஜெயிச்சிடலாம். அப்போ கீழ்ப்படியாத வரைக்கும் என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. இயேசு அழகாக அவருடைய வாழ்க்கை அதை தான் பார்க்குறார். வேத வசனத்துக்கு அவர் என்ன செய்கிறார், அவர் அப்படியே கீழ்ப்படி, இதுதான் பேசணும் அதை தான் பேசுகிறார். இங்கே போனால் அங்கே போகிறார், அவ்வளோதான். இங்கே போகாதனா அங்கே போகிறது இல்லை. இது யாரெல்லாம் செஞ்சாலும் இதை தான் அப்போஸ்தலன் பவுல் செஞ்சார் இல்லையா? ஒரு அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் அப்புறம் தினந்தோறும் எங்கே செய்கிறார், அங்கே ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகும்போது, தினந்தோறும் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகும்போது அது நடக்க சம்பவம் என்ன, குறி சொல்லுகிற ஆவியை கொண்ட ஒரு பெண் அவளுக்கு எதிர்பட்டான். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், இரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டால், அநேக நாள் செய்திருந்தோம், வந்தான். பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து இவளை விட்டு புறப்பட்டு போன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தில் அசுத்த ஆவியுடனே சொன்னார். அந்த நேரம் அப்பவே அந்த அசுத்த நினைச்சிட்டு போயிடுச்சு. ஏன் போச்சு? அந்த ரகசியம் என்ன? 5ஆம் வசனத்திலிருந்து சொல்லுது, அவர் ஆசியாவில் என்ன செய்கிறாரு, 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் சொல்லுது, கடந்து போன போது ஆசியாவில் வசனத்தை சொல்லாதபடி, அப்போ அந்த 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 தடை அப்படியே கீழ்படுகிறாரு பாருங்களேன். இங்கே போகாதப்பனா அப்படியே கீழ்படுகிறார், அவ்வளோதான். இங்கே பேசாதனா அப்படியே கீழ்படுகிறார், அவ்வளோதான். இதை செய்யாதனா அப்படியே கீழ்படுகிறார். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம கீழ்படுகிறது இல்லை, ஆனால் என்ன செய்யணும், நம்ம சொன்ன உடனே பிசாசு போயிடணும், பலவீனங்கள் போயிடணும், நோய்கள் போயிடணும். ஒரு நாளும் போகாது. முதல்ல கீழ்படியணும், அவ்வளோதான். பிசாசனுக்கு எல்லாவற்றின் மேலே ஒரு வெற்றி பெறணும். பிசாசு மேலே வெற்றி பெறணும், நோய் மேலே வெற்றி பெறணும், வியாதி மேலே வெற்றி பெறணும், வறுமன் மேலே வெற்றி பெறணும், சாபத்து மேலே வெற்றி பெறணும். எல்லாவற்றிலும் நம்மளுக்கு வெற்றியை கொடுக்க தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் வெற்றியை கிடைக்கணும்னா இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, தேவனுக்கு கீழ்ப்படியணும். தேவன் என்ன அர்த்தம்? வசனத்துக்கு கீழ்ப்படியணும், உபதேசத்துக்கு கீழ்ப்படியணும், சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். கடந்த வாரம் முடிச்சு நம்ம பார்த்தோம்னா, சத்தியத்தை அறியாமல் என்ன செய்கிறான், பண்ணிடுவான்னு பார்க்குறோம். அறியாமல் என்ன பண்ணிடுறான்னு பார்த்தோம். இப்போ 2 வாரம் கவனிக்கிறதுனா, அறிஞ்ச சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் ஆக்குறோம். போன வாரம் என்ன பார்க்குறோம், சத்தியத்தை என்ன செய்யக்கூடாது, அவன் அறிஞ்சிக்க கூடாது அப்படின்னு பார்க்குறோம். சத்தியம் என்ன செய்யக்கூடாது, அவனுக்கு தெரிய வேண்டிய விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது. அந்த எந்த அளவுக்கு அவனை தெரியாமல் என்ன செய்யணும், அப்படியே அவனை மோல்டு பண்ணி வைக்கணுமோ அப்படி மோல்டு பண்ணி வச்சிடணும், அவனை பிடிச்சி வச்சுக்கணும், ஒரு மயக்கத்திலே அவனை வச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். எந்த வரை என்ன சொல்கிறேன்னா, அதையும் தாண்டி என்ன பண்ணுற நீ, அதையும் தாண்டி இப்போ என்ன பண்ணுற, சத்தியத்தை என்ன பண்ணி தெரிஞ்சுக்கிட்டியா, ஆனால் சத்தியத்தை தெரிஞ்சிக்கோ, என்ன பண்ணு, அதுக்கு என்ன பண்ணிடாத, கீழ்ப்படிஞ்சிடாது. சத்தியத்தை என்ன பண்ண அறியாத ஆக்கிறது ஒரு பகுதி. இப்போ அதை தாண்டி என்ன சில ஜனம் என்ன சொல்லுது, வசனத்தை கேட்டு சரி வசனப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் தெரிஞ்சுக்கொண்ட வசனத்துக்கு இன்னைக்கு எவ்வளோ பேர் கீழ்ப்படுகிறான்னு பார்த்தா தெரியல. முதல்ல அவனுடைய தந்திரம் என்ன, நம்ம தான் கடந்த வாரம் உள்ள பார்த்தது என்ன, அவன் சத்தியத்தை என்ன செய்யவே மாட்டான், அறிய பண்ணவே மாட்டான். உனக்கு சத்தியம் விளங்கிடவே கூடாது, சத்தியம் தெரிஞ்சிடவே கூடாது. ஏதோ சர்ச்சைக்கு போறியா, போயிட்டு வா, ஏதோ ஒரு ஜெபம் பண்ணுறியா, அப்படி ஜெபம் பண்ணிட்டு வா, ஏதோ ஒரு பைபிளை படிச்சுட்டு போயிடு. ஆனால் என்ன பண்ணிடக்கூடாது, இந்த பைபிளை உனக்கு விளங்கிடக்கூடாது, வசனம் உனக்கு விளங்கிடக்கூடாது, சத்தியம் உனக்கு விளங்கிடக்கூடாது, ஒன்றும் உனக்கு புரிஞ்சிடக்கூடாது. அப்படியே என்ன பண்ணிடு, அப்படியே வந்துட்டு அப்படியே போய் நின்றுரு, அந்த மாதிரி வச்சுருக்கிறான். அதையும் தாண்டி இல்லை, நம்ம என்ன பண்ணோம், சத்தியத்தை அறியணும், அப்படி கொஞ்சம் அப்படி அலர்ட்டாக ஏதோ ஒன்று கர்த்தர் ஆவியான கிரியை செஞ்சு சில வசனத்தை அப்படி தெரிஞ்சுக்கிட்டாலும் அடுத்தவன் சொல்கிறான், வசனத்தை தெரிஞ்சுக்கிட்டல அதோட விட்டுடு, வசனத்தை தெரிஞ்சுக்கிட்டல அதோட விட்டுரு. அது என்ன பண்ணக்கூடாது, கீழ்ப்படிஞ்சிடக்கூடாது. நீ கீழ்ப்படிஞ்சிட்டா முடிஞ்சு போச்சு. பிசாசுடைய அடுத்த தந்திரம் என்ன, ஒரு தந்திரம் நம்ம போன வாரம் பார்த்தது என்ன, அப்படி அறியக்கும் மறைக்கதிலே வைப்பான்னு பார்க்குறோம். அப்போ இந்த வாரம் என்ன செய்கிறான் அப்படின்னு பார்க்கணும், கவனிக்கிறேன்னு சொன்னால், அப்படி அறிஞ்ச சத்தியத்தை என்ன பண்ணிடாத, கீழ்ப்படிஞ்சிடாத.
உனக்கு என்ன சொல்றதோ நீ செஞ்சுட்டு போயிட்டே இரு. அவங்க சொல்கிற மாதிரி நீ ஒன்றும் என்ன பண்ணாத, செய்யாத. உனக்கு சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் என்ன பண்ணாத, நீ செய்யாத. பைபிள் இருக்கிற மாதிரிலாம் என்ன பண்ணாத, நீ ஒன்றும் செய்யாத. அதெல்லாம் இப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ இப்படி பண்ணிட்டு போ, நீ இப்படி பண்ணிட்டு போ அப்படின்னு அவன் சொந்த கருத்துகளின்படி என்ன செய்ய விரும்புகிறான்னா செய்வதற்கு நம்மளை ஏவுகிறான். நம்ம சொந்த கருத்தின்படி, நம்ம சொந்த விருப்பத்தின்படி நம்ம செய்வதற்கு அவன் என்ன செய்ய விரும்புகிறான், அவன் நம்மளை ஏவுகிறான். இல்லை அடுத்தவங்க விரும்புகிறபடி என்ன பண்ணு, நீ செஞ்சு நிறு அப்படின்னு என்ன செய்யறான், நம்மளை ஏவுகிறான். அது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த சாத்தானுடைய தந்திரத்தை நான் என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் வசனத்தை அறிவுக்காக தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ பேர் அறிஞ்ச வசனத்தை அனுபவம் ஆக்கிருக்கிறாங்கன்னா தெரியல. வசனத்தை இன்னைக்கு அறிவு இருக்குது, வசனத்துடைய அறிவு இருக்கு. ஓ வசனம் இப்படி இருக்குது, மத்தேயு இப்படி சொல்றாரு, மார்க் இப்படி சொல்றாரு, ஏசு இப்படி சொல்றாரு, பேதுரு இப்படி சொல்றாரு, அறிவு இருக்குது. ஆனால் அறிந்த வசனத்தை எவ்வளோ பேர் இன்னைக்கு அனுபவமாக்கி இருக்கிறோம். இன்னைக்கு ஏன் பிசாசு நம்ம வெற்றி பெற முடியல, இன்னைக்கு ஏன் பலவீனத்தை வெற்றி பெற முடியல, இன்னைக்கு ஏன் நம்ம கர்த்தர் வெற்றியை கொடுக்க முடியலன்னா இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்ம கீழ்ப்படிதல் இருக்கு அப்படி நம்மளே யோசித்து பார்ப்போமே. நம்ம எந்தெந்த வசனத்துக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சிருக்கிறோம், எந்தெந்த உபதேசத்துக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சிருக்கிறோம், எதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? இப்போ நேற்று நம்ம போன வாரம் கடைசி படிக்க என்ன செஞ்சோம், கற்றுக்கொள்ள என்ன செய்யணும், ஆர்வமாக இருக்கணும் அப்படின்னு இல்லையா? எவ்வளோ பேர் கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருக்கிறாங்க? கற்றுக்கொள்வதற்கு எவ்வளோ பேர் ஆர்வமாக இருக்கிறாங்க? அது இல்லை. காரணம் என்ன? காதில் கேட்டாங்களே ஒழிய அதனுடைய செயல்பாடு என்ன செயல் வரல. காரணம் என்ன? அவன் சொல்கிறான் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ என்ன பண்ணு, நீ இப்படி பண்ணு. அழகாக என்ன பண்ணுறான், கீழ்ப்படியாமல் ஆக்குறான். அந்த கீழ்ப்படியாமல் ஒரு மனுஷங்களை வந்துடுச்சுன்னா நீ எவ்வளவுதான் ஜோமனாலும் சரி, நீ ஆலயத்தில் உருண்டு புறணு கிடந்தாலும் சரி, ஒரு நாள் என்ன செய்ய முடியாதுன்னா நீ பிசாசை ஜெயிக்கவே முடியாது. நீ பிசாசை ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி தான் இருக்கு, வசனத்துக்கு கீழ்ப்படி. வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சாதான். அதான் பேதுரு சொல்றார், யாக்கோபு சொல்றார், தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிரு, அப்புறம் பிசாசை தான் ஓடி போயிடுவான். நீ தேவனுக்கு கீழ்ப்படியாம ஏத்துன்னு வச்சுக்க ஒன்றும் ஓட மாட்டான். அதான் பவுல் செஞ்ச முதல்ல செஞ்சான். அங்கே பேசாதவனா பேசாயிட்டு அவ்வளோதான், இது பேசாதனா பேசாது அவ்வளோதான். இது பேசக்கூடாதா, சரி நாங்கள் பேசுறதில்லை அவ்வளோதான். இப்படி பேசக்கூடாதான்னு என்ன செய்யறதில்லை, அப்படி பேசக்கூடாதான், ஓ இந்த மாதிரி பேசக்கூடாதா, ஓகே நான் பேசுறதில்லை, முடிஞ்சிச்சு. இங்கே போகக்கூடாதுப்பா, ஓகே நான் போகிறதில்ல, அவ்வளோதான். ஆனால் அதை தாண்டி அப்படி இது எப்படி அங்கே போய் எப்படி போகாமல் இருக்க முடியும், இது போய் எப்படி இதெல்லாம் பேசாமல் எப்படி இருக்க முடியும், இது கூடவா பேசக்கூடாது, இது கூடவா பேசக்கூடாது, இது பேசினா என்ன தப்பு, வசனம் தானே சொல்கிறேன். பவுல் என்ன தான் சொல்ல போகிறாரு, வசனம் தானே சொல்ல போகிறாரு. உடனே சினிமா கதையை சொல்ல போகிறாரு, இல்லை நாடக கதையை சொல்ல போகிறாரு, இல்லை ரசிகர் மன்றத்தை பற்றி பேச போகிறாரு, இல்லை அரசியல் கூட்டமாக நடத்த போகிறாரு, ஒன்றும் இல்லை, வசனம் தானே பேச போகிறாரு. அது என்ன வசனம் பேசாமல் ஆண்டவர் தடுப்பாரா? வசனத்தை போய் ஆண்டவர் கேட்கறத தடுப்பாரா? வசந்தம் பேசாதே தடுக்கிறாரு, வசந்தம் கேட்கறத தடுக்க மாட்டாரா? அப்போ நம்ம விளங்கிக்கணும், என்ன விளங்கிக்கணும், கர்த்தர் எப்படி அந்த வார்த்தைகள் கூட கீழ்ப்படிய முடியுமா? வசனத்துக்கு கீழ்ப்படியாத ஒரு நபர், உபதேசத்துக்கு கீழ்ப்படியாத ஒரு நபர் வாழ்க்கையில் வெற்றின்றது எட்டாக்கனியா இருக்குமே ஒழிய அது எட்டுகிற கனியாக அனுபவத்துக்குள்ள வர்றது வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு என்னால் ஜெயிக்க முடியலன்னா நான் எங்கேயோ கீழ்ப்படியாமல் இருக்கிறேன்னு அர்த்தம். இதோ நாள் என்ன ஜெயிக்க முடியல அப்படின்னா வேற ஒன்றும் ரகசியம் ஒன்றுமே கிடையாது. பிசாசினால ஜெயிக்க முடியலன்னா எங்கேயோ நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறேன், அது எனக்கு அறிஞ்சியோ என்ன அறியாமலையோ ஏதோ ஒரு விதத்தில் நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறேன். அந்த கீழ்ப்படியாமுடைய விளைவு தான் சத்துருவினால் என்ன செய்ய முடியல, ஜெயிக்க முடியலன்றதை இந்த காலையில் விளங்கிக் கொள்ளுங்கள். அப்போ நம்ம அழகாக சொல்கிறோம் இல்லையா, அந்த வசனத்துக்கு கீழ்ப்படி அப்படியே கீழ்ப்படுகிறான். அடுத்த என்ன சொல்றார், இங்கே போப்பானவன் என்ன செய்கிறார், அழகாக போயினே இருக்காரு பாருங்க. மெக்கதோனியாவுக்கு போகணும்படி ஒரு சொப்பனை பார்த்தோடனே ஓ கத்தை என்ன செய்ய விரும்புகிறார், நம்மளை மெக்கதோனியாவுக்கு ஆண்டவர் போக சொல்ல விரும்புகிறார். அப்படி அதுக்கு சொன்ன உடனே அதுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறார் பாருங்களேன். போக வேணானாலும் கீழ்ப்படுகிறார், பேச வேணானாலும் கீழ்ப்படுகிறார், போப்பானாலும் கீழ்ப்படுகிறார். அப்போ பவுலுடைய அனுபவம் என்ன, ஒரே அனுபவம் கீழ்ப்படிதல். அப்போ இயேசுடைய அனுபவம் என்ன, கீழ்ப்படிதல். இயேசுடைய அனுபவம் என்ன, கீழ்ப்படிதல். அப்போ அந்த கீழ்ப்படிதல் இருந்துச்சுன்னா நீ அழகாக எல்லாப்படி என்ன செய்யலாம், ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை நம்ம வாழலாம். அப்போ அதனால தான் பவுல் என்ன செய்யற கொரிந்தியருக்கு அப்படி எழுதுறாரு. எப்படி எழுதுறாரு, சாத்தானுடைய தந்திரங்கள் மோசம் உனக்கு தெரியாதவைகள் அல்ல. இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு அறகுறையா ஒரு வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு, ஏதோ ஒரு அறகுறையா ஒன்று ரெண்டு வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிட்டு நாங்கள் கீழ்ப்படுகிறோம்னா கிடையாது. பவுல் அழகா சொல்ற என்னது, இப்படி நீங்க எல்லாவற்றிலும் கீழ்ப்படுவீர்களோ என்று உங்களை நான் சோதிச்சு பார்க்கிறேன்னு சொல்றார். வாசிக்க 2 கொரிந்தியர்ல அந்த 2ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 5ஆம் வசனத்தை அப்படி படிச்சுட்டு வாங்க பார்க்கலாம். 5ஆவது வசனத்திலிருந்து
எனக்கு மாத்திரம் அல்ல, உங்களை எல்லாருக்கும் என்ன செய்யறவன்? துக்கம் உண்டாக்குகிறான். இதை சொல்லுகிறேன், போதும். ஆதலால் அமிழ்ந்து போகாதபடி நீங்கள் அவனுக்கு என்ன செய்யுங்க? மன்னித்தவனுக்கு ஆறுதல் செய்யுங்கள். அந்தபடி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களுக்கு என்ன செய்கிறேன்? வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதித்தறியும்படி இப்படி எழுதுறேன். எதுக்கு இந்த லெட்டர் அவனுக்கு எழுதப்படி செய்ப்பான அவனுக்கு சொல்றேன்னு சொன்னா, இதுக்கு நீ கீழ்ப்படிவியா? ஏதோ 1-2 வசனம் கீழ்ப்படிஞ்சிட்டோம், ஓகே. அந்த வசனம் சொன்னாங்க கீழ்ப்படிஞ்சிட்டேன், சரி. இந்த வசனம் சொன்னாங்க கீழ்ப்படிஞ்சிட்டேன், இந்த வேலையை சொன்னாங்க கீழ்ப்படிஞ்சிட்டேன், அந்த வேலையை சொன்னாங்க கீழ்ப்படிஞ்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு எதுக்கு இப்படி எழுதுறான்? உனக்கு எனக்கு துக்கம் உண்டாக்கணும், உனக்கு துக்கம், எனக்கு தான் துக்கம் உண்டாக்கணும். அவனுக்கு அவன் என்ன பண்ணு? அவனுக்கு ஒரு ஆறுதல் பண்ணு, அவன் மேலே உன் அன்பை காட்டு, அவனை ஆசீர்வதி, அவன் சுகமாக இருக்கிறது ஏதாவது செய்ப்பான் அப்படின்னு ஏன் சொன்னான் அப்படின்னா, இது உன்னால் செய்ய முடியாததை செய்ய உன்னை வருத்தப்படுத்தினதான் நான் உனக்கு சொல்ல வரல. எதுக்கு நான் சொல்ல வரேன்? இப்படி நீ ஏற்கனவே கொஞ்சம் வசந்து கீழ்படுகிறீங்க, ஆனால் எல்லாவற்றிலும் நீங்கள் கீழ்படுகிறீங்களான்னு என்ன செய்கிறேன்? நான் பார்க்க விரும்புகிறேன். அப்போ விஷயம் என்ன? செய்ய முடியறதுக்கு கீழ்படுகிறதுல அதில் மட்டும் பவுல் திருப்தி ஆகலை. நம்மளால் செய்ய முடியறத திருப்திப்படுத்துகிறோம் இல்லையா? அப்போ அவர் என்ன சொல்கிறா? ஒருவேளை நமக்கு ஆதரவாக இருக்கிறவனுக்கு நம்ம ஏதாவது செய்வது ரொம்ப எளிது, அதை அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆல்ரெடி கொரிந்தி சபை. ஆனால் அவர் என்ன விரும்புகிறா? இப்படி உங்களை துக்கப்படுத்தினவனுக்கு நீங்கள் ஏதாவது நன்மை செய்ய முடியுமா? நீங்கள் நன்மை செய்யணும்னு சொன்னால் செய்வீங்களா? உங்களை துக்கப்படுத்தினவனுக்கு, உங்களை வேதனைப்படுத்துகிறவனுக்கு, உங்களை கஷ்டப்படுத்துகிறவங்களுக்கு ஏதாவது நன்மையை செய்யணும்னு சொன்னால் நீங்கள் செய்வீங்களா? இப்படி எல்லாவற்றிலும் நீங்கள் கீழ்ப்படுகிறீங்களா இல்லையான்னு உங்களை சோதித்து பார்க்கறதுக்கு தான் என்ன செய்கிறேன்? இப்படி நான் உனக்கு சொல்கிறேன். அப்போ எதுக்கு சொல்கிறார்? அப்போ ஆண்டவர் பார்த்தா ஆபிரகாமை சோதிக்கிறார் இல்லையா? ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கொண்டு போய் வெட்டு பார்க்கலாம், நான் சொன்னால் கீழ்ப்படிவே, நீ விட்டுட்டு வானோடனே வந்தா சரி இல்லையா? இதை செய்யணும், செய்வியா? அப்போ ஆண்டவரும் என்ன செய்கிறார்? சோதிச்சு பார்க்குறா. அப்போஸ்தலன் என்ன செய்கிறார்? சோதிச்சு பார்க்குறான். இதை செய்கிறாங்களா பார்க்கலாமே, என்னதான் செய்கிறாங்க பார்க்கலாமே, அதெல்லாம் செஞ்சாங்க, சரி ரைட்டு ஓகே. இப்படி எல்லாமே செய்வாங்களா? இதை 1-2 தான் செய்வாங்களா? அப்படி என்ன பண்ணுறாரா? சோதிச்சு பார்க்குறாரா? அப்போ இன்னைக்கு நம்மளை பார்த்தா சோதிச்சு பார்த்தா நம்ம நிலைமை என்னவா இருக்கும்? எல்லாவற்றிலேயும் நீங்கள் சொன்னால் மறுப்பே கிடையாது. இந்த வசனமா அதுக்கு மறுப்பே கிடையாது, இப்படிவா அதுக்கு மறுப்பே கிடையாது, நாங்கள் கரெக்டாக அப்படி என்ன செய்கிறோம், நாங்கள் செய்வோம் அப்படின்ற மனப்பக்குவத்தோடு கூட நம்ம செயல்படுவோமா? அது எப்படி? இதெல்லாம் போய் எப்படி முடியும்? இதெல்லாம் எப்படி நமக்கு சாத்தியமாகுமா? இதெல்லாம் இப்படி பண்ணும். அவன் எவ்வளோ கஷ்டப்படுத்தினான், அந்த வேதனை வலி எனக்கு தானே தெரியும், எனக்கு தானே அந்த கஷ்டம் தெரியும், எனக்கு தான் அந்த வேதனை தெரியும், உங்களுக்கு என்ன ஈஸியாக சொல்கிறீங்க? அப்படி ஈஸியாக சொல்ல முடியும்? வசனம் என்ன? இப்படி எல்லாவற்றிலையும் கீழ்ப்படுறீங்களான்னு நான் பார்க்கறதுக்கு தான் இந்த லெட்டரை உனக்கு நான் எழுதுறேன், இந்த சம்பவத்தை உனக்கு நான் சொல்கிறேன். கீழ்ப்படுவியா? அப்படி கீழ்ப்படிஞ்சா நீ சாத்தானால் என்ன செய்ய முடியாது? மோசம் போக முடியாது. நீ கீழ்ப்படியாமல் போயிட்டேனா சாத்தான் என்ன செய்வான்? நான் போன சொன்னேன், உன்னை மயக்கத்தை வச்சிருந்து சத்தியத்தை தெரியாமல் வச்சுக்கிட்டான். ஒரு பாட்டில் மறுபாட்டு என்ன? சத்தியம் விளங்கிடுச்சு, கீழ்ப்படிய முடியுமா? சத்தியம் தெரிஞ்சிடுச்சு, கீழ்ப்படிவியா? ஓ வசனம் இப்படி இருக்கு, நம்ம இப்படி தான் என்ன செய்யணும், நம்ம செய்யணும், நம்ம இதுக்கு மாற செயல்படக்கூடாது அந்த வசந்த கீழ்ப்படிவியா? அவனுடைய அடுத்த தந்திரம் என்ன? வசனத்துக்கும் உனக்கு சொல்லுகிற காரியத்துக்கும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? கீழ்ப்படிய விட மாட்டோம், கீழ்ப்படிய விட மாட்டோம். அதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிட்டோம்னா, எதுக்கு? அவன் கீழ்ப்படிய கூடாதுன்னு சொல்றதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, நீ சாத்தானால மோசம் போயிடுவேன்றார். நீ சாத்தானால என்ன செய்வ? மோசம் போயிடுவேன்றார். அப்படி மோசம் போக முடியுமா? இப்போ யூதாசுக்கு காட்டி கொடுக்கறது தப்புன்னு இயேசு சொல்லிட்டாரா? அவனுக்கு அது விஷயம் புரிஞ்சு போச்சா? நான் தான் காட்டி கொடுப்பேன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சா? யோவான் 13ஆம் அதிகாரத்தில் இப்போ என்ன சொல்றார்? உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்றார் இல்லையா? உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டான். அப்படி சொன்ன உடனே இப்போ உங்களுக்கு குதிகாலம் தூக்கிட்டான், அவன் பறக்காதான் நல்லா இருக்கும், அவன் எவ்வளோ கஷ்டப்படுவான், இதெல்லாம் சொல்லின்னு வரார் இல்லையா? யோவான் 13 என்ன சொல்லி வராரு? யோவான் 13ஆம் அதிகாரத்தில் அழகா இயேசு சொல்றாரு இல்லையா? என்ன சொல்றாரு? 19ஆம் வசனம் கூட பாருங்களேன், 19 பாருங்களேன். அது நடக்கும்போது உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை அனுப்பியவரை ஏற்றுக்கொள்ள மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசுவிலே சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி உங்களை ஒருவன் எனக்கு காட்டிக் கொடுப்பான் என்றும் மெய்யாகவே மெய்யா உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 18ஆம் வசனம் பாருங்க. உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவனை அறிவேன். என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என்மேல் என்ன செய்யறான், தன் குதிகாலை என்ன பண்ணிட்டான், காலை தூக்கிறான் அப்படின்றாரு. கீழே சொல்றாரு, என்ன உங்களை என்ன செய்யறான், காட்டி கொடுக்க ஒருத்தன் ரெடி ஆயிட்டான். அடுத்த வசனம் 21ஆம் வசனம். இவைகளை சொன்ன பின்பு இயேசு ஆவியிலே கலங்கி, 21ஆம் வசனம், இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி உங்களை ஒரு என்ன காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி சொல்லி வர்றாரு இல்லையா, இப்படி சொல்லி வர. இப்போ இந்த விஷயமெல்லாம் இப்போ யூதாஸுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும்ல. ஆனால் தெரிஞ்சாலும் என்ன செய்ய முடியல அவனால? இப்போ தெரிஞ்சுக்கிட்ட வசனத்தை தெரிஞ்சுக்கிட்டான், தெரிந்து கொண்ட வசனத்தால் என்ன செய்ய முடியல, கீழ்ப்படிய முடியல. ஏன்னா அவன் சொல்றான் கீழ்ப்படியாதன்றான், இவர் கீழ்ப்படின்றார். அவன் என்ன சொல்றான், கீழ்ப்படியாதன்றான். யார் சொல்றான்? சத்ரு சொல்றான். அவனை கீழ்ப்படியாத வசனமா, கீழ்ப்படிய தெரிஞ்சுக்கிட்டு விட்டு அதோட விட்டுடு, அது என்ன பண்ணாத, கீழ்ப்படியாதன்றான். இவர் என்ன சொல்றாரு, அப்பா தெரிஞ்சிச்சல்ல கீழ்ப்படிப்பா அப்படின்றார். தெரிஞ்சிச்சல்ல என்ன பண்ணு, கீழ்ப்படி அப்படின்றார். இப்ப ரெண்டு பேர்ல யாருக்கு நம்ம கீழ்ப்படிவோம்? கீழ்ப்படியாதவனுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டனா நீ மோசம் போயிடுவே. கீழ்ப்படின்னு சொல்றவருக்கு கீழ்ப்படிஞ்சிட்டனா நீ மோசம் போக மாட்ட. இப்ப இவன் என்ன சொல்றான், நீ கீழ்ப்படியாதன்னு சொல்றான். இவர் என்ன சொல்றாரு, கீழ்ப்படின்னு சொல்றார். கீழ்ப்படியாதன்னு சொல்றவனுக்கு நீ கீழ்ப்படிறியா, கீழ்ப்படின்னு சொல்றவருக்கு நீ கீழ்ப்படிறியா? நல்லா கொஞ்சம் விளங்கிக்கோங்க. பிசாசு என்ன சொல்றான், கீழ்ப்படியாதன்றான். வசந்த் என்ன பண்ண தெரிஞ்சுக்கிட்டல அதோட விட்டுரு, அது என்ன பண்ணாத, கீழ் அந்த வசந்த் கீழ்ப்படியாதன்றான். ஏசு என்ன சொல்றார், தெரிஞ்சுக்கிட்டலப்பா அது கீழ்ப்படின்றார். ஏசு என்ன சொல்றாரு, தெரிஞ்சுக்கிட்டல அதுக்கு என்ன பண்ணு, நீ கீழ்ப்படி அப்படின்றார். அப்படி கீழ்ப்படின்றார். இப்ப கீழ்ப்படியாதன்னு சொல்றவனுக்கு நீ கீழ்ப்படிறியா, கீழ்ப்படின்னு சொல்றவருக்கு நீ கீழ்ப்படிறியா? இப்ப யாருக்கு நீ கீழ்ப்படிறியோ அதை வச்சு தான் நீ மோசம் போறதும் மோசம் போகாம இருக்கிறதும். இப்ப யூதாஸ்க்கு பிசாசு என்ன சொல்றான், கீழ்ப்படியாதன்னு சொல்றான். ஏசு என்ன சொல்றார், கீழ்ப்படின்னு சொல்றார். ஆனா யூதாஸ் என்ன செய்யல, பிசாசு சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சானே ஒழிய ஆண்டவர் சொன்ன என்ன செய்யல, அவன் கீழ்ப்படியல. நிலைமை என்ன, மத்த 27 பார்க்கிறோம். மத்த 27 பார்க்கிறோம். அதனுடைய நிலைமை, அதனுடைய விளைவு எப்படி 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 முடியுது, அந்த விளைவு எப்படி முடியுது, மோசம் போகாத அப்படின்றார் இல்லையா. அந்த மோசம், இதெல்லாம் மோசம், முதலுக்கே மோசம் வந்துருச்சு பாரு. அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத் கண்டு மனஸ்தாபப்பட்டு திருப்பி கொண்டு வந்து, நீ எப்ப கீழ்ப்படிஞ்சிருக்கணும், கீழ்ப்படிய வேண்டிய நேரத்தில் கீழ்ப்படியாம, கீழ்ப்படியாத கூடாத நேரத்தில் கீழ்ப்படிஞ்சனா அந்த கீழ்ப்படிதல் வீண். கீழ்ப்படியக்கூடிய நேரத்தில் கீழ்ப்படியாம கீழ்ப்படியாத நேரத்தில் கீழ்ப்படிவாயானால் அந்த கீழ்ப்படிதல் உனக்கு வீணாகவே ஒழிய அது உனக்கு ஆசுவத்தை கொண்டு வராது. நீங்க என்ன நினைக்கிறோம், கீழ்ப்படிகிற நேரத்தில் கீழ்ப்படியல, கீழ்ப்படிய கூட கீழ்ப்படிய தேவையில்லை நேரத்தில் நம்ம கீழ்ப்படுகிறோம், அது யூஸே கிடையாது. எப்போ கீழ்ப்படிணுமோ அப்போ கீழ்ப்படி, எப்போ கீழ்ப்படிஞ்சிடணுமோ அப்போ கீழ்ப்படிஞ்சிரு. கீழ்ப்படிய வேண்டிய நேரத்தில் கீழ்ப்படியாம கீழ்ப்படிய கூடாத நேரத்தில் கீழ்ப்படிஞ்சா அந்த கீழ்ப்படிதல் உனக்கு வீணாகவே ஒழிய அதனால உனக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. எப்போ கீழ்ப்படிஞ்சிருக்கணும் யூதாசு, யோவான் 13 கீழ்ப்படிஞ்சிருக்கணும் சொன்னார் இல்லையா. உங்களுக்கு காட்டி கொடுப்பான். ஓ கர்த்தர் என்ன செய்யறாரு, கர்த்தர் எச்சரிக்கிறார், நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம கீழ்ப்படிஞ்சிடக்கூடாது, நம்ம கீழ்ப்படிஞ்சிடணும் அப்படின்ட்டு. அப்போ கீழ்ப்படிஞ்சிருந்தான்னா அவன் வாழ்க்கையில் எந்த மோசத்தையும் அவன் சந்திச்சிருக்க மாட்டான். ஆனா எப்ப கீழ்ப்படுகிறான், மரண ஆகல தீர்க்க முடிஞ்சு போச்சு, இப்ப அவன் கீழ்ப்படுகிறான். எப்பக்கு, ஓ ஆண்டவர் காட்டி கூட சொன்னாரு, இப்ப நீங்க அனுப்பிட்டுங்க. நான் சொல்றேன், கீழ்ப்படிய வேண்டிய நேரத்தில் கீழ்ப்படி, கீழ்ப்படிய வேண்டிய நேரத்தில் கீழ்ப்படியாம கீழ்ப்படியாத கூடாத நேரத்தில் கீழ்ப்படிய நீ விரும்புவன்னா அதனுடைய விளைவு வித்தியாசமா இருக்கும். வாசிக்கலாம், முடிக்கிறேன். என்றான். அதற்கு அவர்கள், அது ஓம்பாடு, ஐ டோன்ட் நோ, தெரியாது, கிளம்பிட்டாரு. என்னுடைய விளைவு என்ன? அப்பொழுது அவன் எரிந்து விட்டு புறப்பட்டு போய், நான் முதலுக்கே மோசம் போயிடுச்சு, முதலே போயிடுச்சு, முதலுக்கே மோசம் போயிடுச்சு. நீ ஏன் நம்ம மோசம் போறோம் தெரியுமா? இன்னைக்கு ஏன் சத்ருவனை மோசம் போக்குறான்? ஒரு பகுதியில் அறியக்கூடாதபடிக்கு மோசம் போக்குறான்.
மறுபகுதியில் என்ன? அறிஞ்சதுக்கு கீழ்ப்படியாது. தெரிஞ்சுக்கிட்டே அதோட விட்டுடு, அறிவுக்கு வச்சுக்கோ. அதை அறிவுக்கு வச்சுக்கோ. தெரிஞ்சு கொண்ட வசனத்தை அறிவுக்கு பயன்படுத்து, அனுபவத்துக்கு பயன்படுத்தாது. மற்றவங்களை சொல்றதுக்கு பயன்படுத்து. உன் வாழ்க்கை அதை பயன்படுத்தக்கூடாது. நீ அதை கீழ்ப்படிஞ்சிடக்கூடாது. மற்றவங்களுக்கு என்ன சொல்லு, நீ என்ன பண்ணிடக்கூடாது, நீ அதை செஞ்சிடக்கூடாது. அவன் சொல்லிட்டே இருக்கல, செஞ்சிடாத, இதை செய்யாத. எப்படியெல்லாம் உனக்கு செய்ய முடியாம தடையை கொண்டு வருமோ அப்படியெல்லாம் தடுத்து கீழ்ப்படியமாக்குறான். இதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிட்டோம்னா ஒரு நாள் நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியாது. நாம் சாத்தானுடைய மோசம் போகுவது நிச்சயம். அப்ப மோசம் போகாம இருக்கிறனா ஒண்ணு செய். அறிந்து கொண்டது எவ்வளவு தெரியுமா உனக்கு? உனக்கு எத்தனை வசனம் தெரியுமா? தெரிந்து கொண்டதுக்கு கீழ்ப்படிஞ்சிரு, அறிந்து கொண்டதுக்கு கீழ்ப்படிஞ்சிரு. நீ சாத்தானால மோசம் போகாம இருக்கணும். அதான் இன்னைக்கு மோசம் போகாம இருந்துக்கோ. மோசமாக உன்னை பார்த்துக்கோ. நீ தான் மோசம் போகும். உன்னை மோசமாக நீ தான் பார்த்துக்கணுமே ஒழிய கர்த்தர் வந்து காக்க மாட்டார். ஆண்டவரே அவங்களோட மோசம் போயிடக்கூடாது, கர்த்தர் வந்து உன்னை மோசமாக தடுக்க மாட்டார். நீ மோசம் போகாம நீ தான் உன்னை பார்த்துக்கணும். நம்ம மோசம் போகாம நம்ம தான் பார்த்துக்கணும். எப்போ பார்த்துக்க முடியும்? வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சிட்டனா. உனக்கு எத்தனை வசனம் தெரியும் அதுக்கு மட்டும் கீழ்ப்படி. தெரியாத வசனத்துக்கு உனக்கு ஆண்டவர் கேட்க மாட்டார் இல்லையா? எவன் அதிகமாக கொடுக்கிற இடத்துல அதிகமாக கேட்கப்படும். உங்கள்கிட்ட எவ்வளோ கொடுக்குற அவ்வளோதான் கேட்பாரே தவிர, உனக்கு என்ன சொன்னார் அதுதான் கேட்பாரே தவிர, உனக்கு சொல்லாதவனை கர்த்தர் கேட்க மாட்டார். நமக்கு சொல்லாதவனை கர்த்தர் கேட்க மாட்டார். நமக்கு சொல்லாதவனை கேட்க மாட்டார். தெரிஞ்சதுக்கு கீழ்ப்படி, தெரிஞ்சதுக்கு கீழ்ப்படி. எகிப்தனை வெட்டக்கூடாதுன்னு மோசேக்கு அப்ப தெரியாது. எகிப்தில் இருக்கும்போது தெரியாது இல்லையா? எகிப்தில் இருக்கும்போது ஒரு ஆள் என்ன செய்யக்கூடாது, வெட்டக்கூடாதுன்னு தெரியாது. அப்போ அவன் வெஞ்சிட்டான். கத்தனை செய்யவே இல்லாத கண்டுக்கவே இல்லை. ஆனால் இவர் சொல்றார் இது செய்ப்பா அப்படின்னு சொல்றார். இதை செய்ய தோணும், செய்ய முடியும். ஆனால் செய்யன்னு சொன்னதை என்னைக்கு கேட்டதுக்கு கீழ்ப்படியாம போனாரோ அதுக்கு தான் பனிஷ்மெண்ட் கொடுத்தாரே தவிர தெரியாத காலத்தில் செய்த தவறுகளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கல. அப்ப தெரிஞ்சதுக்கு கீழ்ப்படி. உனக்கு என்ன தெரியும் அதுக்கு மட்டும் கீழ்ப்படி. இன்னைக்கு தெரிஞ்சதுக்கு உன்னால கீழ்ப்படியாம போயிட்டேன்னா சாத்தானால நீ மோசம் போயிடுவேன். அப்ப மோசம் போகாம என்ன செய்யலாம்? தெரிஞ்ச வசனத்துக்கு கீழ்ப்படி. சாத்தானால மோசம் போகாம அந்த சத்துரு மேல உனக்கு வெற்றியை கொடுப்பதற்கு ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். கண்களை மூடுமா? கண்களை மூடுமா? கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. யாருக்கு வெற்றினா வெற்றி பெற்றவர்களுக்கு தான் வெற்றி. தோத்து போனவங்களுக்கு வெற்றி கிடையாது. வெற்றி பெற்றவர்களுக்கு தான் வெற்றி. வெற்றி பெற்றவர்களுக்கு தான் வெற்றி. எதாவது வெற்றி பெறணும்? சாத்தானுடைய தந்திரத்தை நீ ஜெயிக்கணும். அவனுடைய தந்திரம் என்ன? கீழ்ப்படியாமை ஆக்குவது. கீழ்ப்படியாம ஆக்கு. உனக்கு கீழ்ப்படியா பண்ண, உனக்கு கீழ்ப்படிய விட மாட்டான். நீ கீழ்ப்படிஞ்சிடக்கூடாது, அவ்வளவுதான். கத்துக்கோ, ஆனா கீழ்ப்படியாத. வசனம் தெரியட்டும், கீழ்ப்படியாத. இது அவருடைய மிகப்பெரிய தந்திரம். பவுல் சொல்றார், இப்படி எல்லாவற்றிலேயும் நீங்க கீழ்ப்படிவீங்களோன்னு உங்களை சோதிக்கிறதுக்கு தான் இப்படி எழுதன. கீழ்ப்படிவியா? கீழ்ப்படிஞ்சனா சாத்தான் தோத்து போயிடுவான். கீழ்ப்படியலனா நீ தோத்து போயிடுவேன். தோத்து போனா பரவாயில்ல, மோசம் போயிடுவேன். முதலுக்கே மோசம் வந்துடும். முதலுக்கே மோசம் வந்துடும். மோசம் வராமல் இருக்கிறனா இன்னைக்கு கீழ்ப்படி. பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், உண்மை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் சத்துருவினால மோசம் போகாதபடிக்கு கர்த்தர் கிருபையை நீர் எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் மகிமையுள்ள கரம், உங்கள் மகத்துவமான கரம் எங்கள் கூட இருக்கட்டும். ஆண்டவர், யூதாஸ் மோசம் போனதை போல நாங்கள் ஒரு நாளும் மோசம் போயிடாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க. பவுல் கீழ்ப்படிந்து வெற்றி பெற்றதை போல எல்லா இடங்களிலும் நாங்களும் வெற்றி பெற கிருபையை தந்து எங்களை காத்துக்கொள்ளுங்க. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நாமத்தை மையப்படுத்த அந்த ஒரு பிள்ளைகளை கூட சத்துருவினால, மனிதர்களால, உலகத்தால மோசம் போகாதபடிக்கு எங்களை காத்துக்கோங்க. ஒப்பு கொடுக்கிறோம், நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.